பேனசோனிக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ரேடியோ கேசட் ரெக்கார்டர் RX-M70 அந்த இந்த ஒரு கேசட் ரெக்கார்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே வந்து கேசட்டும் இருக்குது. ஆக்சுவலி உள்ளே வந்து கேசட்டுக்கு போய் மாட்டிக்கிச்சு உள்ளே அன்றைக்கி. ஸோ வந்து இதை வந்து இந்த ஃபோன் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோனை நரகம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அது இங்கே நிறைய பட்டன்ஸ் இருக்குது. பாஸ், ஸ்டாப், எஜெக்ட். இந்த மறுபடியும் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஓப்பன் ஆகும். ஆக்சுவலி மாட்டினதுனால ஓப்பன் பண்ண முடியாது. கேசட் போட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து ரீவைண்டு அப்புறம் அப்படி இப்படி மாற்றுறதுக்கு ப்ளே ரெக்கார்டெலாம் வந்து கேசட்டில் தான் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ ஸ்லீப் எல்லாம் ஆஃபில் இருக்குது. இது வந்து சுவிட்ச் ஆனில் இருக்குது, இது வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் பண்ணுற செட்டிங்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எதில் இருந்தாலும் சரி, SW1 இருந்தாலும் சரி, SW2 இருந்தாலும் சரி, அப்படியே மேலே தூக்கிடுங்க. ஸோ இது வந்து ஸ்லீப்பில் இருக்கும். வந்து ரேடியோ போட்டுருக்கு. ஸோ வந்து மாற்றிப்போம், அப்படியே மாற்றுவோம். ஓகே, வந்து ரேடியோ போடுவோம். உங்களுக்கு கரகரன்னு சத்தம் வரும். ஸோ மேலே ஆண்டனா இழுத்துடுங்க. ஸோ அப்படியே தான் கேட்கும், மார்க்கமாக தான் கேட்கும். ஸோ இது வந்து டியூனிங் பட்டனு, இந்த முள்ளு போகிறது. ஓகே, என்ன சொல்லுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ கேரி பண்ணுறக்கூடிய இது ஹேண்டில் டோன் கொடுத்துருக்காங்க. அது வந்து எவ்வளோ தெளிவாக கேட்கும் அப்படின்ட்டு நான் ரேடியோ போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ மாதிரி மயமையில் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கேட்கும். இதே லோவில் வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி மயமைன்னு கேட்கும். பாருங்கள் ரெண்டுல ஒன்னு சூஸ் பண்ணுமா? நீங்க இந்த ஒரு செட்டிங்ஸ்ல வச்சீங்கன்னா வந்து ஈஸியா நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இன்னொரு இந்த 10ல வச்சு காமிக்கிறோம். ரேடியோ இன்னொரு ரேடியோ இருக்கு. வரல, கொஞ்ச நேரம் வந்துச்சு. அப்படித்தாங்க இது ரெண்டு பேரும் மறுத்து பேசி பெறக்கூடாது. அது சிறப்பு இல்லை, யார் அழகா ரெண்டு பேரும் பாருங்க. ஸோ இந்த ரேடியோ ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுறது. ஒருத்தர் இதுல பேட்டரியும் போட்டுக்கலாம். அதுக்கான கவர் வந்து இங்க இருக்கு. இதுதான் கவர். அந்த சொல்ல என்னன்னா இங்க வந்து நான் கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணிருக்கேன். ஒரு பேசி அவருக்கு அது மாதிரி இது வந்து அது கலந்து விட்டாங்க. உங்ககிட்ட இந்த பின் கேபிள் இருந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன் பண்ணலாம். இதே கேசட் ரெக்கார்டர் இருந்தால் இந்த ஒரு கேபிள். இந்த கேபிளோட பேர் வந்து இப்போ தெரிஞ்சால் கம்மி சொல்லுங்கள். ஐயோ, இது வேறு உள்ளே போக மாட்டேங்குது. ஐயோப்பா கைஸ், ஆக்சுவலி வந்து இப்போ வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் எனக்கு கையில் வந்து ஓகே எங்கே போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி கொஞ்சம் உள்ள தரணும். நம்மளும் நமக்கு நல்ல எழுத்துக்களை பார்ப்போம். எந்த வேலையும் மிக சிறப்பாக விரைவாக நடக்கின்ற ஒரு பொறுப்பாளர் திருமதி. ஸோ இந்த கேசட் வந்து இவ்வளோ தான். ஸோ 2 பேஸு, ஒரு ஸ்பீக்கரு, முன்னாடி அவ்வளோ ஒன்றும் இல்லை. பேச வந்திருக்கிறாரு. இந்த பாட்டு வேணும் வச்சுக்கோங்க. நீங்கள் வேணால் பாட்டு கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே யாரில் இது இந்த மாதிரி வச்சுருக்கீங்க, இதே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பாய்.